Hello friends, welcome to Yas Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்ஸ்டன்ட்டா செய்யற மாதிரி ஒரு சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த மாங்காய் ஊறுகாவை சுட சுட சாதத்தோட போட்டு பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கம்மியா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கசக்கிற மாதிரி ஆயிடும். கேஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை ஒரு 1 நிமிஷம் போல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப புளிப்பு இருக்க மாங்காய் இல்லை, லைட்டான புளிப்பு இருக்க மாங்காய் தான். தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா கடுகு வெந்தய பொடி, அதை சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்திருக்கு. கூடவே 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது நல்ல கலர் கொடுக்கும், காரமும் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா தனி மிளகாத்தூள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிளகாத்தூள் எல்லாமே மாங்காவோட ஒன்று சேர கலந்து வரணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். கடாயில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 5 பல் அளவுக்கு பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம முழுசாக சேர்க்குறத விட இந்த மாதிரி இடிச்சு சேர்க்குறப்போ நல்லா வாசனையாக இருக்கும். 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா தாளித்து விட்டுடலாம். இந்த நல்லெண்ணெய் வாசனையோடு அந்த பூண்டு வதங்குறப்போ அவ்வளோ வாசனையாக இருக்கும். பூண்டு லைட்டாக கலர் மாறினாலே போதும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் போல் குக் ஆச்சுனாலே போதும். இப்போ பாருங்கள், எண்ணெயோடு அந்த மாங்காய் ஒன்று சேர கலந்து வந்துருச்சு. இந்த மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாததுனால நான் கடைசியாக வெல்லம் சேர்க்கலை. உங்கள் மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1/4 டேபிள் ஸ்பூன் போல் வெல்லம் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியே வச்சிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நாள் கெட்டு போகாமல் இருக்கும். இது தயிர் சாதம், சுட சுட வெள்ளை சாதத்தோடு பெரட்டி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.